பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வடமாகாண கல்வி திணைக்களம் தரம் 11 காபோத சாதாரண தரம் நாடகம் அரங்கிலும் கற்கின்ற மாணவர்களுக்கு நடாத்தப்படுகின்ற இந்த பாட நெறியிலே கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் இப்போது கற்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாடகம் அரங்கியல் துறையிலே தேர்ச்சி 4 இது இலங்கையில் நாடகமும் அரங்கக் கலைகளின் சமூக பண்பாட்டு வரலாற்று பின்னணிகளை மாணவர்கள் விளங்கியிருப்பார்கள். அதாவது நீங்கள் இலங்கையில் நாடகமரங்கியல் சார் பாடத்துறையில் சமூக பண்பாட்டு வரலாற்று பின்னணிகளை கற்றறிந்து அதிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பது இந்த அலகினுடைய நோக்கம். இதிலே தேர்ச்சி மட்டம் 4.2. இந்த பாடப்பரப்பானது கூத்தின் மரபுவழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ற தலைப்பிலே இது அமைய பெற்றிருக்கிறது. அப்ப பிள்ளைகள், நாங்கள் இந்த கூத்தின் மரபுவழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் 2 பகுதிகளாக பார்க்கலாம். ஒன்று, கூத்தின் மரபுவழி தன்மைகள். அதாவது தமிழர் மரபிலே, ஈழத்திலே மரபு வழியிலே நீண்ட காலமாக பாரம்பரியமாக நிகழ்த்தப்பட்டு வருகின்ற பைநிலையில் இருக்கின்ற இந்த கூத்து மரபின் தன்மைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுதல். முன்னைய பாடப்பரப்புகளிலே நீங்கள் இதை பற்றி தெளிவாக கற்றிருப்பீர்கள். தரம் 10ஆம் ஆண்டிலே இது பற்றிய முழுக்க விவரங்கள் அடங்கிய பாட நெறியை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த மரபு வழி தன்மைகளை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு அதில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்ப்பது உங்களுக்கு மிக தெளிவான ஒரு பாடப்பரப்பை அடைவதற்கானதாக இருக்கும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது கூத்தின் மரபு வழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள். முதலாவது கூத்தின் மரபு வழி தன்மைகளை பார்க்கிறோம். அடுத்ததாக கூத்தின் மரபு வழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கிறோம். மரபு வழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பதுதான் இங்கு நாங்கள் பிரதானமாக நோக்கப்பட வேண்டிய பகுதியாக இங்கே இருக்கிறது. மரபு வழி தன்மையில் ஏற்பட்ட மாற்றம். சரியா பிள்ளைகள்? அடுத்து நாங்கள் மீளவும் இந்த கூத்தின் மரபு வழி தன்மைகள் பற்றி நோக்க இருக்கிறோம். முதலிலே, கூத்து என்பது ஆடல் பாடல் மூலம் கதை சொல்லும் ஒரு மரபு. அதனுடைய பிரதானமான விடயம் ஆடுதலும் பாடுதலும் இரண்டர கலந்ததாக அதை நிகழ்த்துவதான, அதனூடாக ஒரு கதையை சொல்வதான ஒரு மரபாக இந்த கூத்து விளங்குகிறது. இந்த கூத்திலே ஆடி பாடுகிற போது எடுத்துரைக்கும் பண்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எடுத்துரைக்கும் பண்பு, அதாவது கூத்திலே வருகின்ற பாத்திரங்கள் தாம் வருகின்ற போது அல்லது கதையை கட்டிக்காரன் சொல்கிற போது எடுத்துரைக்கின்ற தன்மையிலே அங்கே இருக்கும். உதாரணமாக, அறிந்திடு வீர் தெரிந்திடு வீர் சபையோரே கேளும் நானும் அரிய பூமலை வாரே சபையோரே பாரும் என்று பாடுவார்கள். வடமொழி கூத்திலே பார்த்தால், ராஜர் ராஜ ராஜர் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தான். இவ்வாறு ஒவ்வொரு பிரதேச பரப்பு கூத்திலும் இந்த ஆடல் பாடல் ஊடாக எடுத்துரைக்கும் பண்பை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக, அந்த கூத்தின் நடிப்பு மற்றும் வேட உடை ஒப்பனை போன்றவற்றில் மோடிமை பண்பு. கூத்தினுடைய நடிப்பு என்பதே பிரதானமாக
ஆடுதலும் பாடுதலும் இரண்டர கலந்த வடிவம். இடையிடையே வசனங்கள் பேசுவார்கள். இங்கே ஆடுதல் பாடுதல் என்பது ஒரு வகையான மோடிமை, அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒரு விடயம். நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில ஆடி பாடி ஒரு வேலையை செய்யறதில்ல, ஒருவரோடு கதைப்பதில்லை. ஆனால் இந்த இந்த கூத்து வடிவத்திலே ஆடி பாடி உரையாடுகின்ற தன்மைகள் இருக்கிறது. அது மோடிமையுற்ற பாணியிலே இருக்கும். பெரிதாக செய்வார்கள் எல்லாவற்றையும். அதுக்குள்ளே குறியீடுகள் இருக்கும். அதுபோல வேட உடை, நீண்ட கரப்புடை அணிந்திருப்பார்கள், புயக்கிரீடங்கள் அணிந்திருப்பார்கள், உயரமான கிரீட முடி அணிந்திருப்பார்கள், பட்டாடைகள் மினுமினுக்கும் தன்மையிலானதாக இருக்கும். இவ்வாறு வேட உடை அமைந்திருக்கும். அடுத்ததாக ஒப்பனையிலே பல வர்ணங்கள் கொண்ட பூச்சுக்களாக இருக்கும். தடித்த மீசை, புருவங்கள் உயர்த்தியவாறு ஒப்பனை முறைகள், இவ்வாறு எல்லாவற்றிலும் நடிப்பு, வேட உடை, ஒப்பனை போன்றவற்றில் மோடிமை பண்பு காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்கிற போது கட்டிகாரனூடாக கதை தொடங்கப்பெறல். கூத்திலே கட்டியக்காரன் கதை சொல்வதனூடாக அந்த கதை தொடங்க பெற்று நடத்தப்படுகின்ற ஒரு தன்மையாக நாங்கள் பார்க்கிறோம். கட்டியக்காரன் என்பவன் கதையை நகர்த்தி செல்பவனாகவும் இருப்பான், கதையை தொடங்கி வைப்பவனாகவும் இருப்பான். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது சபையோர். சபையோர் கதையை நகர்த்தி செல்வர். சபையோர் எனப்படுவர் உங்களுக்கு தெரியும். கூத்தில் சபையோர் அண்ணாவியார், பக்கப்பாடகர், ஈடு பார்ப்பவர், மத்தளம் வாசிப்பவர் போன்ற குழுவினர் சபையோர் என அழைக்கப்படுவர். ஆகவே அவர்கள் அந்த கதையை நகர்த்தி செல்வர்கள். அவர்கள்தான் அந்த பிரதானமாக அந்த கதையினுடைய ஆரம்பம் முதல் நிறைவு வரை அந்த விடிய விடிய ஆடப்படுகின்ற அந்த கூத்தை நகர்த்தி செல்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து நாங்கள் பார்க்கிற போது அரங்கில் ஆடுகளத்தில் சபையோர் நிற்றல். அதாவது அந்த சபையோர் கூத்து இடம்பெறுகின்ற அந்த களரியிலேயே கூத்து தொடங்கி முடியும் வரையில் அந்த ஆட்டுகையோடு இரண்டர கலந்திருப்பர். அவர்கள் அந்த ஆடு களத்தில் நிற்பர். பார்க்கிறவர்களுக்கு அவர்களும் தெரிவார்கள், அவர்களும் ஒரு ஆட்டுகையாளர்களாக அங்கே தெரிவார்கள். மத்தளம் வாசிப்பவர்கள் அப்படி ஆடுகிறவர்கள் பின்னாலே அசைந்து அசைந்து அடித்தடித்து வாசிப்பார். ஈடு பார்ப்பவர் அதை சொல்லிக் கொடுப்பார். அண்ணாவியார் கைத்தாளங்கள் போட்டு சல்லடி போட்டு அந்த கூத்தினை நிகழ்த்தி செல்வார். அடுத்ததாக அரங்க வழி தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருத்தல். இந்த மரபு வழி கூத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அரங்க வழி. அந்த அரங்க வழி வட்டமானதாக, வட்டக்களரியானதாக இருக்கலாம், ஒரு திறந்த வழியாக இருக்கலாம், 3 பக்க பார்ப்பையாளரை கொண்டதாக இருக்கலாம். இவ்வாறு எத்தகைய வடிவத்தில் கொண்ட வழியாக இருந்தாலும் அது தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அதிலே கூத்தினை நிகழ்த்துகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அரங்க வழியில் பார்ப்போரது உறவு நிலை. அதாவது கூத்து அரங்க வழியில் பார்வையாளர்கள் அந்த கூத்து நிகழ்வோடு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த வட்டக்களரியிலே அல்லது இடம்பெறுகின்ற அந்த முன்றலிலே திறந்த வழியாகவும் இருக்கலாம், காமன் பொட்டல் உதாரணமாக இன்னும் ஒரு வழி. அந்த வழிகளிலே அவர்கள் பங்கு பெற்றுகிற போது அந்த பார்வையாளர்கள் மிக நெருங்கிய உறவு நிலையை கொண்டிருப்பார்கள், நெருக்கமாக இருப்பார்கள். வந்து போவார்கள், அந்த ஆடுகளத்துக்கு கிட்ட வருவார்கள், போவார்கள். இவ்வாறு அந்த நெருக்கமான நிலை காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற போது பெரும்பாலும் இந்த கூத்து மரபினுடைய ஆற்றுகை வெளி, அந்த வெளியிலே பார்வையாளர்கள் சுற்றி வர அமர்ந்திருப்பார்கள், சுற்றி வர இருப்பார்கள், நிற்பார்கள். பல வகைகளிலே அது அவர்கள் பங்கு கொள்வார்கள். அந்த ஆற்றுகையிலே பங்கு கொள்வார்கள், கூத்தரங்கில் பங்கு கொள்வார்கள் என்பது. அடுத்ததாக பார்க்கிற போது கூத்தினுடைய
முன்னாயத்தங்களின் போதும் அரங்கேற்றத்தின் போதும் சமூக மக்களது நெருக்கமான தொடர்பு, இது எங்களுடைய மரபு வழி கூத்திலே காணப்படுகின்ற இன்றியமையாத விடயம். இந்த கூத்துக்கலைகள் கிராமப்புறங்களிலே தோற்றம் பெற்றன. நாங்கள் இன்று கிராமம் என்று அழைக்கின்ற பகுதிகளிலே தோற்றம் பெற்றன. இன்றும் அநேகமாக அத்தகைய கிராமங்களில் தான் அந்த கூத்துக்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த கிராம மக்கள் ஒன்று கூடி தாமாக முடிவுகளை எடுத்து அந்த கூத்தை தாங்களாக நடத்துவார்கள். அதிலே அந்த நாடகம் என்ன நடத்தப் போகிறோம் என்பது தெரிவு செய்வது முதல் அதை நிறைவேற்றும் வரையில் அந்த மக்களுடைய பங்களிப்பு என்பது பல வழிகளில் இருக்கும். அது அவர்களுடைய பயிற்சி காலங்களிலாக இருக்கலாம், அல்லது அரங்கேற்றத்தின் போது வேட உடை ஒப்பனைகளை அங்கே அவர்களுக்கு அணிவிக்கும் நேரத்திலாக இருக்கலாம், அங்கே ஆற்றை நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தேநீர் கொடுப்பதிலிருந்து, அவர்களை பாராட்டுவதிலிருந்து, மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவதிலிருந்து, இவ்வாறு வெடிகொளுத்துவதிலிருந்து அந்த சமூக உறவு என்பது மிக நெருக்கமானதாக, அவர்களுடைய ஒரு வீட்டு நிகழ்வு, அவர்களுடைய நிகழ்வு ஒன்று அங்கே இடம்பெறுவதாக அந்த மக்கள் அதிலே இணைந்து கலைந்திருப்பார்கள். முக்கியமாக இந்த பாரம்பரியமான மரபு வழி கூத்து சடங்காசாரங்களோடும் நம்பிக்கைகளோடும் இணைந்திருத்தல் தான் அதனுடைய இன்றியமையாத தன்மை. அதாவது ஒரு கூத்து மரபு எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எவ்வாறு நிகழ்த்த வேண்டும், அதுக்கு ஒரு ஒழுங்குமுறைகளோடு இருக்க வேண்டும் என்பதும் கடவுள் நம்பிக்கையோடு சடங்குகளோடு சார்ந்ததாக, இது இந்த கூத்தினை நிகழ்த்தினால் இது நடக்கும் என்ற நம்பிக்கைகள் எல்லாம் இணைந்ததாகவே இந்த மரபு வழித்தன்மை அமைந்திருக்கின்றது. சிறப்பாக இதை பற்றி சொன்னால் கூத்துக்கள் பலது இடம்பெறுவது நேர்த்திகளை வைத்து செய்வார்கள். இது நடந்தால் நான் கடவுளே உனக்கு இந்த கூத்தை போடுவேன், அல்ல நாட்டிலே மழை வேண்டி கூத்தை போடுவது, அல்லது குழந்தை வரம் வேண்டி கூத்தை ஆடுவது, கூத்தை பார்ப்பது, இந்த கூத்தை போய் பார்த்து நான் அதில் பங்கு பெற்றுவதன் ஊடாக எனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை காமன் கூத்திலே இருக்கிறது, பொன்னர் சங்கரிலே இருக்கிறது. அவ்வாறு கூத்துக்களை நேர்த்திக்காக நிகழ்த்துகிற மரபு பல கூத்துக்களிலும் இருக்கிறது. ஆகவே சடங்காசாரங்களோடும் நம்பிக்கைகளோடும் இணைந்ததாக இந்த மரபு வழி கூத்து காணப்படுகிறது. பிரதேச கூத்துக்களின் வகைகளுக்கேற்ப ஈழத்திலே ஒவ்வொரு பிரதேசங்களின் தனித்துவமான கூத்து மரபுகள் இருக்கிறது. அவைகளுக்கேற்ப இவைகள் வேறுபடுகின்ற தன்மையை நாங்கள் காணலாம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மரபு வழி தன்மைகள் பல இருக்கின்றன. அந்த மரபு வழி தன்மைகள் கூத்தினுடைய தனித்துவத்தை எடுத்து எம்புவனவாகவும் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் நோக்குகின்ற போது, இந்த படத்தை பார்க்கின்ற போது பாருங்கள், மரபு வழியாக ஆடப்படுகின்ற அந்த வட்டக்களரியிலே ஆடப்படுகின்ற அந்த கூத்தினுடைய காட்சி ஒன்று தெரிகிறது. அதிலே அண்ணாவியார் ஈடுபார்ப்பவர்கள் அரங்கவழியில் இருக்கிறார்கள், அங்கே சுற்றி வர பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேட உடையை பாருங்கள். அந்த ஆற்றுகை நிகழ்கின்ற போது அங்கிருக்கின்ற அந்த பார்வையாளர்களுடைய நெருக்க நிலை மற்றும் அதனுடைய தன்மையை நாங்கள் பார்க்கலாம் இந்த படத்தினூடாக. சிறப்பாக இது தெரியும் உங்களுக்கு, இந்த மரபு வழி கூத்து என்பது இரவு பின்னேரம் 6 மணி 7 மணி, சில 8 மணிக்கு துவங்கினால் விடியப்புறம் வரையிலும் சூரியன் காலிக்கிற போதுதான் அதை நிறைவு செய்வார்கள். இது மரபு வழியிலே இருக்கின்ற மரபு வழி கூத்துகள் இருக்கின்ற மிக சிறப்பான விடயம். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது கூத்தின் மரபு வழித்தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதுதான் நம்மளுடைய பிரதானமான பரப்பு. நாங்கள் பின்னணிகளை நோக்கினோம், அந்த கூத்தினுடைய மரபு வழித்தன்மையை நோக்கினோம். இப்போது அதில் ஏற்பட்ட மாற்றங்களுடைய நோக்க போகிறோம். அதிலே சிறப்பாக முதலில் போர்த்துகேயரது வருகையால் ஏற்பட்ட மாற்றங்கள், அதாவது காலனித்துவ காலம் என்று சொல்வோம். காலனித்துவம் அநேகமாக நாங்கள் போர்த்துகேயர் வருகை
1505 காலப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். இந்த காலப்பகுதியோடு ஈழத்தின் பல பகுதிகளிலும் போர்த்துகேயர் தங்களுடைய மத பரப்புகைக்காகவும் வாணிபத்திற்காகவும் இலங்கையை காலனித்துவம் செய்கிறார்கள். அக்காலத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்ததாக கூத்து மரபிலே ஏற்பட்ட மாற்றங்களாக பார்க்கிற போது 1960களில் பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்கள் கூத்து புத்தாக்கம் முயற்சியினை மேற்கொள்கிறார். அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்ததாக நாங்கள் நோக்குகிற போது கூத்தின் உருவ உள்ளடக்க ரீதியான பரீட்சார்த்த முயற்சிகளாக பிற்பட்ட காலத்திலே நிகழ்ந்த முயற்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மாற்றங்களை நாங்கள் மூன்றாக வகுக்கிறோம். ஒன்று, போர்த்துகேயருடைய வருகையோடு ஏற்பட்ட மாற்றங்கள் என்றும், இரண்டாவதாக நோக்குகிறோம் 60களில் பின் வித்யானந்தனுடைய கூத்து புத்தாக்க முயற்சி, மூன்றாவதாக நோக்குகிறோம் கூத்தின் உருவ உள்ளடக்க ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட பரீட்சார்த்த முயற்சிகள். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகளே, போர்த்துகேயருடைய வருகையோடு எத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். சிறப்பாக போர்த்துகேயரின் வருகையோடு யாழ்ப்பாண மன்னார் பிரதேசங்களில் மரபுவழித்தன்மையில் ஆடப்பட்ட கூத்துக்கள் மாற்றம் கண்டன. இது மிக பிரதானமான விடயம். அதாவது ஏற்கனவே எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் சைவ மதத்தை பின்பற்றியே அநேகமான சைவ மத சிந்தனைகள் சார்ந்த கூத்துக்களே அநேகமாக பாரம்பரியமாக மரபு வழியிலே ஆடப்பட்டு வந்தன. இந்த போர்த்துகேயர் வருகையின் பின்னர், மத மாற்றங்களின் பின்னர் அதிகமாக பாதிக்கப்பட்ட அல்லது அதிகமாக மாற்றத்துக்குட்பட்ட பிரதேசமாக யாழ்ப்பாணம் மன்னார் பகுதியை வடமாகாணங்களில் பார்க்கின்ற போது அங்கே இந்த கூத்துக்கள் கத்தோலிக்க மதம் சார்ந்த கதை அம்சத்தோடு மாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்த நாங்க பார்க்கிற இந்த விஷயம்தான் அந்த மாற்றத்துக்கான காரணம். என்னென்றால், அந்த கூத்தினுடைய விடயங்கள் கத்தோலிக்க மதம் சார் கூத்தாக மாறுகிறது. அதனால் இந்த கூத்து மரபு கத்தோலிக்க கூத்து மரபு என்ற ஒரு தனித்துவமான பெயர் கொண்டு இன்று வரையிலும் நடைமுறையில் இருக்கிறது. என்ன கூத்து மரபு? கத்தோலிக்க கூத்து மரபு. அந்த கத்தோலிக்க கூத்து மரபு தோன்றுவதற்கு அவர்களுடைய சிந்தனையிலே கத்தோலிக்க மதம் சார் பைபிள் கதைகள், புனிதர்களுடைய கதைகள், மதம் சார் அற ஒழுக்கங்கள் போன்றவற்றை அந்த கூத்து மரபுக்குள்ளே உட்புகுத்தினார்கள். உள்ளடக்கத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த மாற்றத்தினால் அந்த கூற்று பிரதானமாக மாற்றம் பெறுகிறது. அதாவது முன்னர் எங்களுடைய தமிழர் மரபில் அமைந்த பாரத கதைகள், இராமாயண கதைகள் உள்ளடக்கமாக இருந்தன. உதாரணமாக ராமநாடகம், கர்ணன் போர், வாலிவதை, இவ்வாறு காமன் கூத்து, இவ்வாறு எங்களுடைய புராண இதிகாசங்களோடு இருந்தன. பிறகு இங்கு கத்தோலிக்க மதம் சார் உள்ளடக்கங்கள் மாறுகிற போது புதிய கதை உள்ளடக்கங்களாக கொண்ட கூத்து மரபுகள் உருவாகிறது. புனிதர்கள், இயேசு சார்ந்த கதைகளாக, உதாரணமாக சந்தியோமேயர் கதை கூத்து, தேவசகாயம் பிள்ளை கூத்து, எஸ்தாக்கியர் கூத்து, இவ்வாறு பல கதைகள் உள்ளடக்கமாக கொண்டு இங்கே மரபாக ஆட்டுகை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற போது அந்த மாற்றத்திலே ஆடல் குறைந்து பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கத்தோலிக்க மரபு வழி கூத்து மரபிலே ஆடல் குறைந்து பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது.
இந்த பாடல் முக்கியத்துவம் பெறுகிறபடினாலே அவர்கள் கூத்து பாட போறோம் அல்ல கூத்து பாடுறார்கள், கூத்து படிக்க இல்லையா என்ற மாதிரியான சொற்பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். கூத்து பாடுதல் என்ற ஒரு விடயம் வருகிறது. அவை அது ஏன் ஆடல் குறைத்தார்கள் என்றால், புனித பாத்திரங்கள், கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற புனித பாத்திரங்கள் ஆடினால் அவர்களுடைய புனிதத்துவம் கெட்டுப்போகும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த ஆடலை குறைத்தார்கள். ஆக அவர்கள் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஆற்றுகை முறையினை இந்த கூத்தினூடாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக புதிய பாத்திர அறிமுகங்கள் இந்த கத்தோலிக்க கூத்து மரபினூடாக வருகிறது. ஒரு மாற்றமாக வருகிறது. அதிலே புலசந்தோர், அலகை, சம்மனசு போன்ற பல புதிய பாத்திரங்கள் இந்த மரபின் ஊடாக அறிமுகமாகிறது. கட்டியக்காரர் இருப்பார், அதே நேரம் புலசந்தோர் என்கின்ற இன்னும் ஒரு பாத்திரம் இருக்கும். அவரும் கதையை சொல்லிக் கொண்டு போவார். அதுபோல அலகை அந்த கத்தோலிக்க மதத்திலே இருக்கின்ற ஒரு தீமையினுடைய அடையாளமாக இருக்கின்ற அலகை என்ற பாத்திரம். சம்மனசு என்பது கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற நன்மை சார்ந்து இறைவனுடைய தூதர் என்ற வகையிலே அந்த பாத்திரங்கள் புதிதாக அறிமுகமாகிறது. அவர்களுடைய ஆடல்கள், அவர்களுடைய பாடல்கள் என்பனவெல்லாம் அந்த உருவ உள்ளடக்க ரீதியிலே ஒரு மாற்றங்களாக நாங்கள் இங்கே நோக்கலாம். அடுத்ததாக இந்த கத்தோலிக்க மரபு வழி கூத்துக்குள்ளே வாத்திய கருவிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. காரணம், பாடல் முக்கியத்துவம் பெறுகின்றதனால் அங்கே அந்த பாடல் இசை நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே ஹார்மோனியம் என்கின்ற ஒரு வாத்திய கருவி அங்கே பிரதான பெறுகின்றது. அவ்வாறே அரங்க வெளியில் 3 பக்க பார்வையாளரை கொண்ட அல்லது ஒரு பக்க பார்வையாளரை கொன்ற வகையிலே அந்த அரங்க வழி அமைந்திருக்கிறது. இது போர்த்துகேயருடைய வருகையால் ஏற்பட்ட மாற்றம். இந்த வகையில் போர்த்துகேய நாடுகளில் அவர்கள் பாவித்த அந்த மத்திய கால அரங்க வெளியினுடைய தன்மையை இங்கே புலப்படுத்துவதாக இருக்கிறது. அதை இங்கே அறிமுகம் செய்தார்கள். பழைய ஆலயங்களை நீங்கள் இப்போதும் இருக்கிற தேவாலயங்கள், பழைய தேவாலயங்களை போய் பார்த்தா தெரியும். அந்த வெளியிலே முற்றத்திலே அரங்க கட்டிடம் இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அந்த நிரந்தரமான அரங்க கட்டிடம் எப்படி இருக்கும் என்றால், அந்த படச்சட்ட அரங்கு போல இருக்கும். ஆனால் படச்சட்டகங்கள் இருக்காது, ஒரு பின் சுவர் மாத்திரம் இருக்கும். அங்கே முன்னுக்கு 3 பக்கமும் பார்க்கக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு பார்க்கலாம். இந்த பின் சைக்ளோராமா என்று நாங்கள் பார்க்கிற படச்சட்ட அரங்குடைய அந்த பின் பகுதி மாத்திரம் இருக்கும். இந்த முன் பக்கம் திறந்து விடப்பட்டிருக்கு. 3 பக்கம் பார்க்கலாம், நிரந்தரமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய வட்டக்களரிய அமைப்பிலிருந்து மாறுபட்ட ஒரு அரங்க வழியாக, தற்காலிகமான அரங்க வழியிலிருந்து ஒரு நிரந்தர அரங்க வழியாக இங்கே மாற்றம் காணலாம். அடுத்து நாங்கள் பார்க்கிற போது வேட உடை ஒப்பனையில் ஐரோப்பிய பண்பாடு புலப்படுகின்ற தன்மையை நாங்கள் இந்த மாற்றத்தினூடாக பார்க்கலாம். ஏனென்றால் அங்கே வருகின்ற பாத்திரங்கள் பைபிள் வேதாகமத்தில் வருகின்ற பாத்திரங்கள் அல்லது புனிதர்களுடைய கதைகளில் வருகின்ற பாத்திரங்கள், அது மேலைத்தேய பண்பாட்டு பாத்திரங்கள். ஆகவே அதனுடைய வேட உடை ஒப்பனையில் பாத்திரத்துக்கே உரியதான அந்த பண்பாடு புலப்படுகிறது, அதிகம் உள்வாங்கப்படுகிறது. அதே நேரம் சில அரச பாத்திரங்களுக்கு எங்களுடைய மரபில் அமைந்த அந்த வேடோடைய கரப்புடுப்பு அல்லது மினுங்கு ஆடைகளோ அவைகளும் 2 கலந்திருந்தன என்று ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் அதே பிரதானமாக அந்த ஐரோப்பிய பண்பாட்டு வேடோடைய ஒப்பனைகள் இங்கே மாற்றங்களாக வருகின்றன. அதுபோல மத்திய கால அரங்க காட்சி முறைகள் இங்கே உள்வாங்கப்படுகிறது. காட்சி முறை எங்களுடைய கூத்து மரபிலே காட்சிகளை அமைக்கின்ற காண்பியமாக அமைக்கின்ற தன்மைகள் இல்லை. ஏனென்றால் வட்டக்கலதியிலே அமைக்க முடியாது, திறந்த வழியிலே அமைக்க முடியாது. அந்த பண்பாடு எங்களிடத்திலே இல்லாமல் இருந்தன. ஆனால் இங்கே பின்னணியிலே காட்சிகளை அமைக்கின்ற தன்மையை இங்கே இதனூடாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மாளிகை அல்லது காடு அல்லது ஒரு நரகம், சொர்க்கம், இந்த மாதிரியாக என்ன அந்த நாடகத்துக்கு பொருத்தமான காட்சியோ அதை காண்பிய ரீதியாக அமைக்கின்ற தன்மையை நாங்கள் இந்த ஐரோப்பிய போர்த்துகேயருடைய வருகையோடு ஏற்பட்ட கூத்தில் ஏற்பட்ட மாற்றங்களாக நாங்கள் பார்க்கிறோம்.
அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்ற மாற்றம் முக்கியமாக எங்களுடைய ஈழத்திலே ஏற்பட்ட திருப்புமுனை என்று நாங்கள் சொல்லலாம். மரபுவழி கூத்துக்களில் ஏற்பட்ட முக்கியமான ஒரு திருப்புமுனை. அவ்வாறு ஒரு பக்கம் போர்த்துகீயருடைய வருகையோடு ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்க 1960களின் பேராசிரியர் சு.ந. வித்யானந்தனுடைய கூத்து புத்தாக்க முயற்சிகள். அவர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த காலத்திலே, பேராதனை பல்கலைக்கழகத்திலே அங்கு மாணவர்களுக்கு கூத்துக்களை பயிற்றுவிக்க வேண்டும். அதை மாணவர்கள் ஒரு எங்களுடைய பொக்கிஷம் என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மாணவர்கள் சுவைக்க வேண்டும், அதை பயனிலையிலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கமும், அதை தவிர 1960களிலே இலங்கையிலே தேசியம் சார்ந்த சிந்தனை முனைப்பு பெற்ற காலத்தில் தேசிய அரங்கை அடையாளப்படுத்தல் என்ற நோக்கில் பல்வேறு வகையிலும் கலை இலக்கியங்களிலும் அரசியலிலும் பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெற்ற காலத்திலே இந்த கூத்தினை ஒரு ஒரு தரமான எங்களுடைய அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கலை என்று வெளிக்காட்டுகின்ற வகையிலே வித்யானந்தன் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார். அதற்காக அவர் கிராமங்களில் ஆடிய கூத்துக்களை நகரப்புறங்களுக்கு எடுத்து வருகிறார். கிராமங்களில் ஆடிய கூத்துக்களை நகரப்புறங்களுக்கு எடுத்து வருகிறார். சிறப்பாக பல்கலைக்கழகத்திற்கு, அதே நேரம் நகர்ப்புற பார்வையாளர்களுக்காக அதை ஆற்றுகை செய்ய ஏற்பாடு செய்கிறார். அப்ப கிராமங்கள்ல தான் இந்த கூத்துக்கள் இருந்தன. அந்த கிராமப்புறத்துக்கு எல்லாரும் போய் பார்க்க இயலாது. அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து நகரப்புறங்களில் ஆற்றுகை செய்கிற போது நகரத்தில் உள்ளவர்கள் அதை வியப்பாக பார்க்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஏற்றதாக, நகரப்புற பார்வையாளருக்கு ஏற்றதாக அவர் அதை கொண்டு வர வேண்டிய தேவையும் இருந்தது. அதுதான் அவருடைய அந்த புத்தாக்க முயற்சியிலே காணப்படுகின்ற விடயம். அதற்குள்ளே நவீன சிந்தனைகளுக்கு அமைவாகவும் அந்த புத்தாக்கத்தை செய்கிறார். அவருடைய ராவணேசன் படைப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த படைப்பிலே அவர் அந்த ராவணேசன் என்கின்ற பாத்திரத்தை ஒரு வித்தியாசமான பாத்திரமாக, ராமர் கதையை, அந்த ராமரை முதன்மைப்படுத்தாமல் ராவணனை முதன்மைப்படுத்துகின்ற கதையாக அவர் ஆக்குகிறார். இவ்வாறு ஒவ்வொரு நாடகத்திலும், அவர் செய்த கூத்து நாடகங்கள் ஒவ்வொன்றிலும் அவருடைய அந்த சிந்தனை, நவீன சிந்தனை என்பது அதற்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற போது வட்டக்களரியிலே ஆடப்பட்ட கூத்து படச்சட்ட அரங்கிற்குள் வருகிறது. முக்கியமான விடயம். ஏற்கனவே நாங்கள் பார்க்கிறோம், வட்டக்களரி அல்ல திறந்த வெளியிலே இருந்த அந்த ஆற்றுகை வெளி, இப்பொழுது அந்த ஆற்றுகை வெளியில் நடத்தப்பட்ட கூத்து இப்போது படச்சட்ட அரங்கு, மத்திய காலத்தினுடைய தொடர்ச்சி, இங்காலே இத்தாலிய படச்சட்ட அரங்கு, முக்கியமாக அந்த படச்சட்ட அரங்கிற்குள்ளே நிகழ்த்துகின்ற அந்த தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அது முக்கியமான ஒரு மாற்றம். அந்த படச்சட்ட அரங்குக்குள் கொண்டு வருகிற போது அதனுடைய அழகியல் என்பது வேறொன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த விடிய விடிய ஆடிய கூத்தை 1.5 மணி நேரத்துக்குள் சுருக்கினார். நீண்ட நேரம் பார்த்த நாடகத்தை சுருக்கி 1.5 மணித்தியாலத்துக்கு நகரப்புற பார்வையாளருக்கு ஏற்ற வகையிலே அவர் சுருக்கி ஆற்றுகை செய்தார். அடுத்து பிள்ளைகளை நாங்கள் நோக்குகின்ற போது வித்யானந்தனால் ஏற்பட்ட மாற்றத்திலே கூத்தின் வேட உடை ஒப்பனைகளில் மிகைப்பாட்டு தன்மையை குறைத்தார். அதாவது அங்கே நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் பாரம்பரிய கூத்துகள் எல்லாம் ஒரு பெரிய அளவிலான ஆடைகள், அதாவது கரப்புடை, புய கிரீடம், உயர்ந்த முடிகள், மினுங்கும் பட்டாடைகள், இவைகள் எல்லாம் வேட உடைகளாகவும், ஒப்பனைகளாக பல வர்ணங்கள் பூசப்பட்ட முக ஒப்பனை, அதை பெரும் மீசை, ஒரு விகாரப்படுத்தப்பட்ட இல்லாமல் ஒரு பெரிதுபடுத்தப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட தன்மையிலே அந்த ஒப்பனைகள் எல்லாம் அமைந்திருந்தன. இங்கு அவர் அதற்றை குறைத்து கவர்ச்சி மிக்கதாக்கினார். அதிலே ஒரு வகையான இயல்புத்தன்மை, நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய கற்பனையிலே ஒரு அரசன் என்றால் எவ்வாறு இருப்பான், ஒரு ராமர் என்றால் எவ்வாறு இருப்பார்,
ஒரு கட்டிகாரன் இவ்வாறு இருப்பான். இவ்வாறு அவருடைய சிந்தனையிலே அந்த மிகைப்பாட்டுத்தன்மையை குறைத்து அதிலே ஒரு ஒரு வகையான இயல்பு நிறையை ஏற்படுத்த செயற்பாடாக அவர் மாற்றி அமைத்தார். இயற்பண்பு என்பது ஐரோப்பிய காலத்து இயற்பண்பு அல்ல, யதார்த்தவாதம் அல்ல, ஒரு அதிலிருந்து மிகைப்பாட்டுத்தன்மையை குறைத்தமை என்பதுதான் மிக முக்கியம். அதை கவர்ச்சி மிக்கதாக ஆக்கியமை, நேர்த்தி மிக்கதாக ஆக்கியமை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற போது கதாபாத்திரங்களின் நடித்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த நடித்தல் என்பது கூத்தின் நடிப்பே அங்க ஆடல் பாடல் தான் பிரதானமாக. இந்த நடித்தல் என்பது என்ற ஒரு சொல்லை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதாவது அந்த உணர்வு நிலைகளையும் தத்துருவமாக ஒவ்வொன்றுக்களாலும் வெளிப்படுத்துதல் என்பது. ஆடலோடு சேர்ந்த உணர்வு நிலைகளை, பாடலோடு சேர்ந்த உணர்வு நிலைகளை, அதில் வருகின்ற உரையாடல்களோடு வருகின்ற உணர்வு நிலைகளை கதாபாத்திரங்கள் நடித்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது. அப்ப வேகமாக ஒரு கோபத்தோடு பாடுகிறார் என்றால் அந்த அவருடைய சாத்வீக அபிநயத்திலே, முக பாவத்திலே, அவருடைய கண்களிலே அந்த கோபம் வெளிப்பட வேண்டும். ஒரு சிருங்காரமான பாடலை பாடி ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சாத்விகமா உள்ளத்து உணர்விலே ஒரு சிருங்காரமான காதல் உணர்வு வெளிப்படும் வகையிலே அவர்களுடைய அசைவுகள், முக கண் பார்வைகள் அனைத்தும் இருக்கும். இவ்வாறு சோகம் என்றால் அவ்வாறு சோகத்தை பாடி நடிக்கிற போது அந்த முகம் என்பது சோகத்திலே சோகத்தினுடைய ரேகைகள் படர்ந்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் அது அந்த சோக உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பது. அவை கூத்திலே விரமினை ஆடுவதல்ல, அந்த ஆடலுக்குள் உணர்வும் கலந்த ஆடலாக பாடலாக அந்த பாத்திரத்தினுடைய நடித்தலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் அளித்தார். அடுத்ததாக ஆடலையும் பாடலையும் செம்மைப்படுத்தினார், ஒழுங்குபடுத்தினார். அதற்குள்ளே இருக்கின்ற நீண்ட நீண்ட தேவையற்ற விடயங்களை நீக்கினார். ஆகவே அதிலே ஒரு செழுமைத்தன்மை, ஒரு அழகியல் என்பது உருவாகிறது. உதாரணமாக நீண்ட நேரம் செய்கின்ற ஒரு பெரிய விடயத்தை குறுகிய நேரத்திலே தேவையற்றதை நீக்கி செய்கிற போது எவ்வளவு அழகாக மாறுகிறதோ அவ்வாறு அந்த ஆடலையும் பாடலையும் செம்மைப்படுத்தினார். அது ஒரு பாடலுக்கெல்லாம் சுருதியோடு பாடுதல், தாளத்தில் சரியான தாளத்தில் பாடுதல், இவ்வாறாக அதிலே நேர்த்தி ஏற்படுத்தினார். பாடலை பாடுகிற போது பக்கப்பாட்டுக்காரர் அதே சுருதிக்கு பாடுதல் என்பது. பல கூத்துக்களிலே அதுகள் இடம்பெறாமல் இருக்கலாம். அந்த பாரம்பரியமான மரபுவழி தன்மையிலே அதுகள் அதிலே அதிகம் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இவர் அதிலே அந்த தன்மையை, பாடலை, ஆடலை செம்மைப்படுத்திய என்ற வகையிலே ஒரு முக்கிய மாற்றமாக அங்கே இடம்பெறுகிறது. அடுத்ததாக பார்க்கிற போது இந்த கூத்திலே சபையோரை படச்சட்டகத்திற்குள் அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, படச்சட்டகத்திற்குள் மறைத்தார். அது ஃப்ரேம், பிக்சர் ஃப்ரேமுக்குள்ளே அவை இந்த முன் தட்டி, அது போல தட்டிகள் இருக்கும், விங்ஸ் இருக்கும், அந்த தட்டிகளுக்குள்ளே அவர்கள் மறைத்தார். அப்ப பார்க்கிற போது பார்வையாளர்கள் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கிற போது அங்கே அரங்கு வெளி மாத்திரம் தெரியும். அங்கே பக்க பாடகர்களோ வாத்தியங்கள் வாசிப்பவர்களோ அங்கே தெரிய மாட்டார். அங்கே ஆற்றுகையிலே கதாபாத்திரங்களுடைய அசைவுகளும் அவர்களுடைய நடித்தலும் பிரதானமாக வெளிப்படும். அடுத்ததாக பக்கப்பாட்டுக்காரரை ஒத்த சீருடையில், இங்க நாங்கள் பார்க்கிறோம், ஒத்த சீருடையில் நிறுத்தினார் என்று சொல்லி. அப்போ யூனிஃபார்ம், அவர்கள் ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் 8 பேர் இருந்தால் அவர்கள் ஒரே மாதிரியான நேர்த்தியான உடை அணிந்து அரங்கவழியினுடைய பின் பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். பிக்சர் பிரேம் தியேட்டர்ல அப் யூ என்ற பகுதி, அப் பிளேஸ், URUCUL, அந்த பகுதிகளிலே நிறுத்தி இருக்க வேண்டும். அப்ப பக்கப்பாடர்கள் பின்னாலே அவ்வாறு நிற்க, இங்காலே முன் பகுதிகளிலே, மத்திய பகுதி, கீழ்ப்பகுதிகளிலே, சி பகுதி, டி பகுதிகளிலே அந்த ஆற்றுகை நிகழ்ந்திருக்கிறது. அது ஒரு பெரிய மாற்றம். அடுத்ததாக
புதிய இசைக்கருவிகளை அவர் கையாண்டார். ஆகவே அந்த கூத்தினுடைய புத்தாக்க முயற்சியிலே ஒரு நேர்த்தி, ஒழுங்கு, அதன் அழகியல் செம்மை, அதனுடைய உள்ளடக்கத்திலே புதிய சிந்தனை, அது ஆடல் பாடலிலே ஒரு மிகைப்பாட்டுத்தன்மை குறைந்த, அதாவது வேர்டோடைய ஒப்பனையில் மிகைப்பாட்டுத்தன்மை குறைந்த விடயங்கள் இவ்வாறு எல்லாம் இணைந்து வருகிற போது அவர் புதிய புதிய இசைக்கருவிகளையும் அங்கே கையாளுகிறார். அதாவது சங்கு, பறை, சேமக்கலம் போன்றவற்றையும் கையாளுகிறார். அது நாடகத்தினுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதாக, இன்னும் கூட அழுத்துவதாக, காட்சியினுடைய உணர்வுகளை அழுத்துவதாக, காட்சி மாற்றங்களை மேற்கொள்ளுகிற போது ஒரு எஃபெக்டிவா இருக்கக்கூடியதாக வகையிலே அது அமைந்திருக்கின்றது. இவ்வாறு பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அவர்கள் கூத்திலே பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவரோடு இந்த ஒரு புதிய மாற்றம் நிகழ்கிறது. அவருடைய படைப்புகளாக நாங்கள் அந்த புத்தாக்க முயற்சியிலே மேற்கொண்ட படைப்புகளாக கர்ணன் போர் வடமோடி 1962, நொண்டி நாடகம் தென்மோடி 1963, ராவணேசன் வடமோடி 1964, வாலிவதை வடமோடி 1965. பாருங்க, 60களிலே அநேகமாக இந்த நாடகங்கள் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன. கர்ணன் போர், நொண்டி நாடகம், ராவணேசன், வாலிவதை. இது அதிகமாக பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த படச்சட்ட அரங்கிலே மேடையேற்றம் செய்யப்பட்டன. சொல்லுவார்கள், அதிலே அந்த மட்டக்களப்பு பிரதேசங்கள்ல தான் அந்த வடமோடி தென்மோடி காணப்பட்ட அந்த வடமோடி தென்மோடியை தான், மட்டக்களப்பிலே இருந்த வடமோடி தென்மோடிகளை தான் அவர்கள் நேரத்தை சுருக்கி செம்மைப்படுத்தி மேற்கண்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே மேடையேற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. அதிலே இருந்து பாருங்கள் ஒரு படம். இதிலே ராவணேசன், ராவணன் நிற்கிறார். இந்த பட பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் ராவணனாக அங்கே கல்வி கற்ற போது, அவர் ராவணனாக நடித்த போது எடுக்கப்பட்ட படம். அவருடைய ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கிறது. புயக்கிரீடங்கள் இல்லை, கரப்புடைகள் இல்லை. கூத்திலே வட்டக்கலரியில இருந்தால் அது வேறு ஒரு பரிமாணமாக இருக்கும். இங்கு அவ்வாறு இல்லை. நாங்கள் ஏற்கனவே பார்த்ததிலிருந்து மாறுபட்டது ஒன்றாக இருக்கிறது. ஒரு பக்க பார்வையாளர் பின்னுக்கு சைக்ளோராமா இருக்கும். இங்கே அவருடைய ஆற்றுகை இவ்வாறாக இடம்பெற்றிருக்கும். பிள்ளைகளே, நாங்கள் இதோடு இன்றைய அலகை முடித்துக் கொள்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி அலகு அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைவு பெறவில்லை. கூத்தின் மரபு வழித்தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இன்னும் சில விடயங்கள், அதிலே முக்கியமான விடயங்கள் மாற்றங்களாக இருக்கின்றன. அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி.